ஹாய், வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஊறுகாய். நான் 2 மாங்காய் பெரிய சைஸாக எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு 50 ml நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பெருங்காயம், 4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ நறுக்கி வச்சுருக்க மாங்காய் கூட இந்த கல்லுப்பு சேர்த்து மினிமம் அரை மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 3 to 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற விட்டுறலாம். இது கை போட்டு கலக்க வேண்டாம். இந்த மாதிரி கரண்டியாலேயோ இல்லை இப்படி போட்டு குலுக்கிட்டு மூடி வச்சுருக்கோங்க. நான் ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சுருந்தேன். இப்போது நம்ம பொடிகள் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு மிக்சியில் அடித்து பவுடராக எடுத்துக்கோங்க. குறைன்னு இருக்க வேண்டாம், நல்ல பவுடராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த 3 மணி நேரம் ஊற வச்சுருந்த மாங்காய் கூட அந்த தண்ணி அப்படியே அதிலேயே இருக்கட்டும். அது கூட இந்த பவுடரும் பெருங்காயத்தூளையும் சேர்த்து இன்னும் நல்லா கிளறி மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டிடலாம். இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. 50 ml நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்ந்து ஃபுல்லாகவே வெடிச்சிடட்டும். இப்படி நிறையா வெடிச்சிரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பொடியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே நம்ம வச்சுருக்க மாங்காய் அந்த கலவையும் இது கூட ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. ஏன் அடுப்பை ஆஃப் பண்ணணுன்னா, இந்த பொடி போடும்போது அதோட கலரும் மாறிடும். ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டும் ஒரு கரிஞ்ச டேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ ஃபைனலாக இதை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தா இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்ணாடி பாட்டிலோ இல்லை மண்பானையோ யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.